பழனியில சந்து வந்தெல்லாம் தேடியாச்சு, அந்த பேலை எங்கேயும் காணும். யோ யோ உன்டதாயா பேசுறேன். அட, என்னிடமா பேசினீர்? நான் என்னவோ திரைப்படத்தில் வருவதை போல தனக்குத்தானே பேசிக்கொள்வார்களே அப்படி நினைத்து விட்டேன். ரொம்ப எகத்தாளா? ஏன் எதையும் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள்? என்னைய மூஞ்சி பூரா ஒரே சிரிப்பா இருக்கு. என் டென்ஷனை பத்தி புரிஞ்சிடவே இல்லை நீ. என்ன பேசுகிறீர்கள்? உமக்கு உமது பணி சார்ந்த பதற்றம் அது சற்று மிகையாகவே இருக்கிறது. ஆனால் நான் இந்த ஊர் பழனியினுடைய அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல நண்பரே, இந்த ஊரில் தான் இந்த குதிரை வண்டி சவாரி இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஏறி பயணம் செய்யும் போது ஆஹா, மனதிற்குள் உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது. உற்சாகம்? ஆமாம், மனித பிறவி என்பது இயற்கை கொடுத்த கொடை. உலகில் மனிதர்களை தவிர வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் தன் வாழ்வினுடைய ஜீவிதத்தை அறிந்து கொள்ளும் ஒரு தன்மை கிடையாது. மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கிறது. அதனால் மனிதன் தன் வாழ்வினுடைய அருமையை முழுமையாக உணர்ந்து வாழ வேண்டும். சமயத்துல சாமியார் மாதிரி பேசுற, என்ன இளவியா நீ? சில நேரங்களில் நான் படித்ததை சொல்கிறேன், சில நேரங்களில் நான் யோசித்ததை சொல்கிறேன். அது உமக்கு பொறுக்கவில்லை, அதுதான் எமக்கு பிரச்சனை. எனக்கு பிரச்சனை அது கிடையாதுயா. அந்த இளவெடுத்த தொழிலாளி எங்க இருக்காங்கிறதா எனக்கு பிரச்சனை. பார்த்தீரா, உங்க பேட்டி எடுக்கிறா நான் இங்க வந்திருக்கேன் நானு. ஏன் மீண்டும் மீண்டும் இப்படி பதட்டம் அடைகிறீர்? பதட்டம் அடையாம என்னையா பண்ண சொல்ற நீரு? வாழ்க தமிழ். நான் தோழர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். தோழர், நான் தொல்காப்பியன் பேசுறேன். தோழர் தொல்காப்பியனா? பேசு பேசு பேசு. தொல்காப்பியன், தாங்கள் பழனியில் இருப்பதாக சொன்னீர்கள். அதனால் உமக்கு உதவி செய்ய ஒரு நண்பரை அனுப்பினேன். அவரும் வந்திருக்கிறார். ஆனால் அந்த முகவரியில் நீங்கள் இல்லை. இல்ல தோழர், நான் இப்போ பழனியிலே இல்ல. என்னது? இப்போது நீங்கள் பழனியில் இல்லையா? ஆமா தோழர், நான் இங்க என் நண்பர் அங்குசாமியை சந்திச்சேன். அவர் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு. அவர் தான் சொன்னாரு இங்க இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பா இருக்காது, கொடைக்கானல் வந்துருன்னு. சோ அவர் கூட கிளம்பி நாங்க கொடைக்கானல் வந்துட்டோம். ஓ, இப்போது கொடைக்கானலில் இருக்கிறீர்களா? ஆமா, நாங்க இப்ப கொடைக்கானல்ல தான் இருக்கோம். இங்க கிளைமேட் ரொம்ப அருமையா இருக்கு. பின்ன கொடைக்கானலில் தட்பவெப்பநிலை பிரமாதமாக இருப்பதற்கு கேட்க வேண்டுமா என்ன? மிகவும் மிதமாக இருக்கும். ஆமா தோழர், இங்க மிதமான குளிர், ரொம்ப கடுமை இல்லாத பனி, ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க கூட இங்க கிளம்பி வரலாம். ஆனா வரதா இருந்தா யாருக்கும் தெரியாம வரணும், ரொம்ப ரகசியமா இருக்கணும். சரி, அங்க எங்க தங்கி இருக்கிறீர்கள்? நாங்க இங்க பாம்பார்புரம்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, அங்க அபியா காட்டேஜ்ல தங்கி இருக்கோம். நீங்க கூட கிளம்பி வரலாமே. நான் வருவது இருக்கட்டும், நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம நண்பர் அங்குசாமி கூட தானே இருக்காரு, அதனால பாதுகாப்பு பத்தி எந்த குறைவும் இல்ல தோழர். தோழர் தொல்காப்பியன், அபி எங்க இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? என்னையாச்சு? அலைவரிசை துண்டிக்கப்பட்டு விட்டது. அதுதான் சிக்னல் கட் ஆகிவிட்டது என்று சொல்கிறேன். என்ன கட்டாச்சு? விளக்கண வாய திறந்துட்டான். ஆங்கிலத்தில் சொல்லியும் புரியவில்லை. அவன் இருக்கிற அட்ரஸ் கேட்டியா நீ? பாம்பார்புரத்தில் அபியா குடில். அபியா குடில் காட்டேஜ். காட்டேஜ் புரியலையே. பழனி மலைனா வந்தோம், தேடணும். இப்ப கொடைக்கானல்ங்கிறான். எனக்கு உன்னை பார்த்தா டவுட்டா இருக்கு. ரொம்ப கூலா இருக்க நீ. என்ன சொல்கிறீர்? இல்ல, என்ன திட்டம் போட்டு தெரு தெருவா பழனியில அலைய விடுறதுக்கு பிளான் போட்டீங்களா? அந்த பையன் நைஸா எஸ்கேப் ஆறதுக்கு நீ தானே பிளான் போட்டு கொடுத்த. நான் என்ன மாயாவியா? இல்லை ஆங்கில திரைப்படங்களில் இடம்பெறுகின்ற சூப்பர்மேனா? நான் எப்போதும் உம்ம கூடத்தானையா இருக்கிறேன். நான் எப்படி தொல்காப்பியனுக்கு உதவி செய்திருக்க முடியும்? ஒருவேளை தாங்கள் நினைப்பது போல் உங்கள் கண்களில் மண்ணை தூவிவிட்டு தோழர் தொல்காப்பியனுக்கு நான் உதவி செய்திருந்தால் நான் இப்படி சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும். நீங்கள் இந்த பதவிக்கே தகுதி இல்லாதவர். தகுதி இல்லாதவனா? காட்டண்டா, கொடைக்கான கிளம்புவோண்டா. அங்க வா,
அப்படியே வா வா வாடா அவன. உமது விரைப்புக்கும் முறைப்புக்கும் மட்டும் பஞ்சமே இல்லை. எப்போதும் உடம்பை திருப்பிக் கொண்டே இரும்.